வருகை தந்திருக்கும் அனைத்து பக்த கோடி பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இன்று நடக்கக்கூடிய வன்னிக்குமை மூக்கனூர் கலைக்குழு எழில் நிலா கலைக்குழு ரொம்ப சிறப்பாக சேவைங்க ஆடுறதுக்காக இந்த கற்பனை கோயில் ஸ்தலத்துக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களோட கலை இன்னும் மீண்டும் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துல 70 பேர் வந்தாங்க, போன தடவை 100 பேர் வந்தாங்க. இன்னைக்கு இந்த வருஷம் அதிகமாயிட்டாங்க. அடுத்த வருஷம் அரங்கேற்றமே பண்ணிடுவாங்க. கைத்தட்டுங்க, அரங்கேற்றம் பண்ணான்னு சொல்ற கைத்தட்டாம இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் நம்ம வந்து ஒரு பெரிய நம்ம காட்டுக்குள்ள பெரிய அரங்கேற்றமே பண்ணிடுவோம். இந்த இடத்துல எத்தனையோ எல்லாரும் சொல்றாங்க வர முடியல. இந்த இடத்துல வந்து நீங்க வந்து அதாவது சாமி கும்பிடுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கலை நிகழ்ச்சி நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துல நல்ல விதமாக நிகழ்ச்சி நடத்துங்க. பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருக்கும் பக்தர் கோடி பெருமக்கள் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பராயனுக்கு திருக்கல்யாண உற்சவம் எங்கேயுமே உலக நாட்டிலேயே கிடையாது. நாளைக்கு நம்ம இடத்துல மட்டும்தான் திருக்கல்யாண உற்சவம் நடக்குது. சிரமத்தெல்லாம் பார்க்காம நாளைக்கு திருக்கல்யாண உற்சவத்துக்கு வந்து கலந்துக்குங்க. அதனை தொடர்ந்து வந்து சில பல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. நாளைக்கு சொல்றேன், ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சிருக்கேன், நாளைக்கு சொல்றேன். தொடர்ந்து 3 முறையாக இந்த மூக்கனூர் எழில் நிலா கலைக்குழு உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குது. ஹலோ ஸ்டார்ட் பண்ணல. இந்த எம்ஜிஆர் வர வந்திருக்காங்க, எடையாடி ஆடுவானா தயவு செய்து நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்க நிகழ்ச்சி மட்டும்தான், எந்த டிஸ்டர்பும் கிடையாது. தூள் கலப்புங்க. இறைவனாக அமைக்கப்பட்ட அற்புதமான இந்த அருமையான கலை நிகழ்ச்சியை கொடுத்திருக்கக்கூடிய ஆண்டவனுக்கு அம்மா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அம்மாவுக்கு நன்றி தெரிவித்து எழில் நிலா கலைக்குழு இதோ இப்பொழுது ஆரம்பம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ரெடி ஸ்டார்ட், ரெடி ஸ்டார்ட். தும்பிக்கை கொண்டு துணை தொழுதால் நம்பிக்கை கொண்டு நமக்கு ஒரு வரம் தருவாய் விநாயகரே. தத்தோம் தாதோம் தைதத்தோம் தை. எழில் நிலா கலைக்குழு அமைப்பாளர் லோகேஷ் அவர்களுக்கு அன்னை அவர்கள் பொன்னாடை போட்டு அவர்கள் குழுவுக்கு கௌரவிக்கும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு எல்லாம் கைதட்டி அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி. எழில் நிலா கலைக்குழுவிலிருந்து திருமதி ராதா அவர்களை வரவேற்கிறோம். ராதா அவர்கள் எழில் நிலா கலைக்குழுவை முன்னின்று நடத்தி சென்று கொண்டிருக்கிறார், ஆசிரியராக திகழ்கிறார். நன்றி நன்றி. திரு பார்த்தசாரதி எண்கணித நிபுணர் அவர்களை இங்கே வருகை தந்தமைக்கு நன்றி நன்றி.
கருப்பா வந்து அவங்களோட சேர்ந்து இணைந்து ஆடி இருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். Swami.
கோயிலிருந்து இறங்கி எம்பெருமான் படுத்தல் யார் யாரை வணங்குகிறார் திருமகாலிங்க சாமியரே தட்சிணாமூர்த்தி சாமி சங்கிலி பூதத்தாரே பாதாள பூதத்தாரே மேல்வாசல் பூதத்தாரே சுடர்மாடன் சாமியரே தலவாய் மாடன் சாமியரே உண்டி மாடன் சாமியரே பள்ளி மாடன் சாமியரே உலகாடி தாயாரே உடம்பேச்சி தாயாரே சக்கம்மா தாயாரே வண்டி மலைச்சி தாயாரே பட்டராயின் சாமியரே கரடி மாடன் சாமியரே அகஸ்திய மாமுனியோ அங்காரமாய் காட்சி தந்தார் அகஸ்திய மாமுனியோ அங்காரமாய் காட்சி தந்தார். அருமை 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 அருமை. கருப்பராயன் குடிகொண்டிருக்கும் இந்த திருக்கோயிலே கருப்பனுக்காக பாடல் பாடி அசத்திய எழில்நிலா கலைக்குழுவுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக ரூபாய் 10,000 அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறார் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எழில்நிலா கலைக்குழு மென்மேலும் வளர்ந்து 100 அல்ல 200 அல்ல 1000 பேர் வைத்து அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். அருமை அருமை. திரு எண்கணித நிபுணர் திரு பார்த்தசாரதி அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அங்க பாருங்க. எழில்நிலா கலைக்குழுவிற்காக அவர்கள் வளர்ச்சி நிதிக்காக இந்த 10,000 அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. குழந்தைங்களாம் ரொம்ப நேரம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் பிஸ்கட்டு தண்ணியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் குடிங்க, ரெஸ்ட் எடுத்து. எழில்நிலா குழுவினருக்கு அன்பளிப்பாக இந்த 1000 அன்பளிப்பாக கொடுக்கின்றனர். திரு பூண்டு ராஜேந்திரன் அவர்கள் இளையநிலா கலைக்குழு வளர்ச்சி நிதியாக 1000 அன்பளிப்பு கொடுக்கிறார். அதை ராதாக்கா பெற்றுக்கொள்கிறார், தம்பியை பெற்றுக்கொள்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. மென்மேல் சிறப்பு, ரொம்ப சிறப்பு. 3வது முறையா இங்க வந்து ஆடுறீங்க. அருமை அருமை அருமை. வணக்கம் வணக்கம் அண்ணா, வாங்க. ஊட்டி ராஜலிங்கம் அண்ணார் அவர்கள் இந்த கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 5,000 நிதி உதவி வழங்கியிருக்கிறார். அன்னார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. 3,000 பிரபாகரன் அவர்கள் வளர்ச்சி நிதியாக தம்பிகிட்ட கொடுங்க, அக்காட்ட கொடுத்துருங்க. ரொம்ப நன்றிண்ணா, நன்றி. உங்க கலைக்குழுவுக்கு எந்த கலைக்குழுவுக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிறப்பு உங்க கலைக்குழுவுக்கு இருக்குது. எல்லாம் பிரியப்பட்டு செய்யறாங்க. திரு பார்த்தசாரதி அண்ணா அவர்கள் எண்கணித நிபுணர். அவர் வந்து இந்த அனைவருக்கும் இந்த வேளையில் இந்திய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆன்மீகம் என்பது மக்களுக்குள் உள்ளத்தில் புகுந்து ரத்தத்தில் கலந்து அர்ப்பணிப்போடு நடக்கும் ஒரு விஷயம்தான். அது மக்களுக்கும் சென்று சேரும் என்பதில் அன்னை கலாமணி அவர்களின் திருப்பணியிலிருந்து கண்டுகொள்ளலாம். இது 11வது ஆண்டு திருத்தேர் விழா. பொதுவாக இந்த வேப்ப மரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் இருக்கும். ஒட்டுண்ணிகள்னால் அந்த வேப்ப மரத்தில் வெவ்வேறு செடிகள் எல்லாம் கொடியெல்லாம் வளர்ந்துருக்கும். அது இந்த பகுதியில் இருக்கிற வேப்ப மரங்கள் அது இருக்கும். சித்தர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் அவங்களுக்குள்ளே இருந்து ஆட்சி செய்கிறதுனால மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லி அந்த அருள்வாக்கு மூலமாக எல்லோருக்கும்
வாழ்க்கையில் அடுத்த நகர்வுகள் நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அவங்க அருள்வாக்கு சொல்லி எல்லாருக்குமே ஆசி வழங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த திருப்பணி பெரிய பணி. அந்த கோயிலில் இங்கே இருக்கிறாங்க, சாமி ஆடுறாங்க, அருள்வாக்கு சொல்கிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி இங்கே இருக்கிற இத்தனை பேர் இந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வள்ளிக்கும்மி ஆடுறாங்க. ஒரே மாதிரி எல்லாரும் தொடர்ந்து ஆடுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு நிறைய மெனக்கெட்டு இருக்கணும் எல்லாருமே. அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கு ஒரு வாய்ப்பு அம்மா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே கை தட்டலாம், நீங்கள் எல்லாருமே கை தட்டலாம். ஏன்னா இந்த வாய்ப்பு எல்லாருமே கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். உங்களோட திறமைகள் இங்கே இத்தனை பேருக்கு முன்னாடி இருக்குது. இது 3வது முறையை கொடுத்துருக்காங்க. அம்மாவங்களை பற்றி ஒரு சின்ன விஷயம். இந்த ஆன்மீகம் கடந்து சமுதாயத்தை நிறைய நினைக்கிறாங்க. அது நான் கண்கூட நிறைய விஷயங்களில் பார்த்துருக்கேன். இந்த நம்ம திருத்தேர் மன்னீஸ்வரர் கோயிலில் திருத்தேர் நடந்த போது இந்த சமுதாயத்தில் சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணுங்கிறக்காக 25,000 மரக்கன்றுகள் எல்லாத்துக்கிட்ட கொடுத்து நட வச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய பணி. இது எல்லாருமே இந்த நோக்கத்தோடு செய்யும்போது சமுதாயமும் நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க, சுகாதாரமாக இருப்பாங்க. அந்த சுகாதாரம் இருந்தால் நோய் நொடி இல்லாமல் மக்கள் சிறப்பாக இருக்க முடியுங்கிற ஒரு பணிக்காக அவங்க செய்த அந்த செயல் நிச்சயமாக நம்ம எல்லாருமே அவங்க பாதம் தொட்டு வணங்க வேண்டிய பணி. எல்லாருமே கை தட்டலாம். ஏன்னா இப்போ இது ஒன்றும் காசு பணம் இல்லை. அவங்களோட நல்ல பணிகளுக்கு அவங்கள நாம் இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நாம் அவங்களோட ஆசீர்வாதத்தோடு அவங்க நம்மளும் சேர்ந்து பண்ணலாம், தொடர்ந்து பண்ணலாம் இந்த மாதிரி பணிகள். இப்போ நாளைக்கு மருத்துவர்களெல்லாம் வந்து மருத்துவ முகாம்கள் நடத்துறதா சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில் எந்த கோயிலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க கிடையாது. இங்கே செய்யறாங்க. அம்மாவோட ஆசீர்வாதத்தால், அம்மாவோட அந்த முயற்சினால் அவங்களாம் வந்து இங்கே செய்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். ஒரு இடத்துல வந்து ஒரு டாக்டர்கள் ஞாயிற்றுக்கிழமையான லீவு நாள் கிடைக்கிறதோ எங்கே கொஞ்சம் வீட்டோடு இருக்கலாம், குழந்தைகளோடு இருக்கலாம்னு நினைக்கிறத தாண்டி இங்கே இருக்கிற பக்தர்களுக்கெல்லாம் மருத்துவ முகாம் செஞ்சு நல்ல ஏதாவது குறைகள் உடலில் இருந்தாலும் கூட நோய் நொடிகள் இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கணும்னு ஒரு நோக்கத்தில் நல்லுள்ளத்தோட அம்மாவோட அனுமதியோட ஆசீர்வாதத்தோட இங்கே வந்து பண்ணுறாங்கன்னா அது மிகப்பெரிய பணி. அதே மாதிரி இங்கே வந்து தொடர்ந்து அருள்வாக்கு சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அருள்வாக்குங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் வராது. அந்த தெய்வ சக்தி இருக்கணும், சித்தர்களோட அனுகிரகம் இருக்கணும், முன்னோர்களோட அனுமதி இருக்கணும், குலதெய்வத்தோட ஆசி இருக்கணும். இது எல்லாம் ஒரு சேர இருக்கிற இடம் அம்மாவிட்ட இருக்குது. அம்மாவை நினைச்சாலே போதும், நம்மளுக்கு எல்லா கஷ்டமும் தீரும். இங்கே வரும்போது எல்லா குடும்பத்திலையும் சுபிச்சம் பெருகுங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. இதில் பல பக்தர்களோட பேச்சுவாக்கில் சொல்கிறது, அவங்க வந்து அனுபவத்தை சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். அந்த 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 வகையில் அம்மாவுங்க நம்மளுக்கு ஒரு கருப்பராய சாமியாக இருந்து அருள்வாக்கு சொல்லி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. அது மிகப்பெரிய பணி. எல்லா பக்தர்களும் சுபிச்சமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும். இந்த பணி தொடர்ந்து இன்னும் 100 ஆண்டு காலம் தொடர்ந்து நடக்கணும். இவங்க இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய காலம் அருள்வாக்கு சொல்லி திருப்பணிகள் செஞ்சு எல்லா விதத்துலையும் மக்களுக்கு அருளாசி வழங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. நாளைக்கு திருக்கல்யாணம் செய்கிறாங்க. இங்கே வந்து மாசாணி அம்மன் உலகத்திலேயே கல்வடிவில் இருக்கிறது இங்கே தான் இருக்குது. அது எல்லாருமே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். நல்லா இது மண்ணில் கட்டுவாங்க, கல் வச்சு செங்கல்ல வச்சு கட்டுவாங்க. அந்த மாதிரி உருவங்கள் இருக்கும். கல்வடிவில் மாசாணி அம்மன் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உலகத்திலேயே கருப்பராயன் கருப்பழகி தெய்வத்துக்கு திருக்கல்யாணம் நடக்கிற இடமும் இங்கே தான். கருப்பழகிங்கிற தெய்வம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க இல்லையோ, கருப்பராயன் கருப்பழகிக்கு இங்கே திருக்கல்யாணம் நாளைக்கு செய்ய போகிறாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. தெய்வம் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இறைப்பணிகள் தொடர்ந்து சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் இங்கே அம்மாவோட அருளாசியும் அருள் வாக்கும் நமக்கு நல்ல வழிகளை காட்டும். இன்னும் தொடர்ந்து பல காலங்கள் இங்கே எல்லாருமே இன்னும் குடும்பத்தோட எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் இருந்து நீங்கள் எல்லாம் இங்கே வந்து இருந்து இங்கே இந்த அம்மானை வணங்கி கருப்பராயனை வணங்கி கருப்பலையை வணங்கி அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்று எல்லாருமே சுபிச்சமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வேண்டி அம்மாவோட பாதம் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. திரு டாக்டர் ராஜ் பார்த்தசாரதி அவர்களை பற்றி ஒரு வாக்கு சொன்னீங்கன்னா, சிறந்த ஜோதிட வல்லுநர், பெரிய பெரிய நடிகர் நடிகைகளை இவர் தான் பார்க்குறாரு.
அதாவது அமைதியாக இருப்பார். ஆனால் அவருக்குள்ள பெரிய பூகம் இருக்குது. அவர் அம்மாவோட தீவிர பக்தர். கடந்த 10 ஆண்டுகளாக அம்மா வந்து இங்கே மன்னீஸ்வரன் கோயிலுக்கு வந்த பொழுது என்னையிலேயே ஜாதகம் பார்க்க முடியாது, அவன் தான் பார்க்க முடியும். எனக்கு அதெல்லாம் சொல்கிறது மட்டும் தான் வேணும். ரொம்ப நன்றி. அருவாக்கு வர பாரு அவன் ஆக்ரோஷம்